மோகூர் போர் அப்படி தான் முதல் போர் அவனுக்கு. இந்த மோகூர் எங்கே இருக்குன்னா பாண்டிய நாட்டில் ஒரு பகுதியாக இருந்திருக்கு. இப்போ இருக்கக்கூடிய மேலூர் ஒத்தக்கடை பகுதியில் அந்த ஊர் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மோகூர் பழையன் அப்படின்னு சங்க இலக்கியத்தால் சொல்லப்படக்கூடிய அந்த குறுநில மன்னன் தான் அந்த பகுதியை ஆட்சி செய்தவன். அவன் பாண்டிய நாட்டுக்கு பாண்டிய மன்னனுக்கு தளபதியாக பல்வேறு போர்களில் போய் பங்கேற்றிருக்கான். ஒரு மாவீரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீரன் தான். அவனுக்கும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சேர நாட்டோட ஒரு பகுதியாக இருந்த அந்த குன்ற நாட்டோட அந்த ஒரு பகுதியை ஆட்சி செய்திருக்க அருகை அப்படிங்கிற ஒரு குறுநில மன்னனுக்கும் இடையில் 2 பேருக்கும் போர் மூழுது. இதில் கடுமையாக நடந்த போரில் மோகூர் பழையன் என்ன பண்ணுறான், இந்த அருகையை ஜெயிச்சுட்டு அருகையை கொண்டு போய் அவன் சிறைப்பிடிச்சு அவன் நாட்டில் வச்சுக்கிறான். செய்தி சேரன் செங்குட்டுவனுக்கு கொஞ்சம் தாமதமாக தான் கிடைக்குது. அப்படி இந்த தாமதமாக செய்தி கிடைச்ச பிறகு அவன் ரொம்ப கொதித்து எழுந்து போயிடறான். நண்பர்கள் இல்லையே அவனுக்கு, தண்டாவது தன்னுடைய அண்ணன் காலத்திலேருந்து நமக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய ஒருவன், அவனை போய் எப்படி மோகூர் பழையன் கைது செய்து வச்சுருக்க முடியும்னு சொல்லிட்டு படைகளை திரட்டிக்கிட்டு என்ன பண்ணுறான், நேராக மோகூர் மேலே படை எடுத்துகிட்டு போகிறான். மோகூர் பழையனும் சாதாரண ஆள் அல்ல, அவனும் ஒரு மிகப்பெரிய வீரன், அவனுக்கு ஒரு படைகள் இருக்குது. இந்த படைகளை கடந்து பாண்டிய மன்னர்களுடைய படைகளும் மோகூர் பழையனுக்கு ஆதரவாக களத்தில் இறங்கி சண்டை போடுறாங்க. ரொம்ப கடுமையான சண்டை, அதாவது ரத்தம் ஆறாக பெருக்கெடுத்து ஓடுற அளவுக்கு கடுமையான சண்டை. கடைசியாக சேரன் செங்குட்டுவன் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்று மோகூர் பழையனை அழிச்சிடுறான். இன்னொரு பக்கம் பாண்டிய மன்னர்களுடைய வீரர்களுக்கும் ஒரு பெருத்த சேதத்தை ஏற்படுத்திட்டு அப்புறம் அவனுடைய நண்பன் அருகையை மீட்டதோடு இல்லாமல் அவனுடைய காவல் மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேப்ப மரத்தை வெட்டி அதில் வெற்றி முரசு செஞ்சு தன்னோட நாட்டுக்கு கொண்டுட்டு போகிறான். அப்படி வெற்றி பெற்று அவன் திரும்ப போகிற வழியில் மோகூர் பழையனுக்கும் பாண்டியனுக்கும் ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு சில குறுநில மன்னர்கள்லாம் ஒன்று சேர்ந்து வெற்றி கழிப்போடு போகிறவனை எதிர்த்து குராலம் பரந்தலைங்கிற ஊரில் திரும்ப அட்டாக் பண்ணுறாங்க. இவன் யோசித்து பார்த்துட்டு இவனோட படைகளோடு திரும்ப அட்டாக் பண்ணி அவர்களையும் காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெற்றியோடு அவன் ஊருக்கு போய் சேர்றான்.